Hi everyone, welcome back to my channel. So இன்னைக்கு உங்க எல்லாருக்காகவும் இந்த ஒரு soft glam festive makeup look நான் create பண்ணியிருக்கேன் and தமிழ்ல பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ and இந்த week and next week நிறைய உங்களுக்கு festive makeup looks நான் பண்ண போறேன். So ஒரு mini series மாதிரி உங்களுக்கு festive makeup looks வந்துட்டே இருக்கும். இந்த ஒரு soft glam wearable ரொம்ப pretty looking festive makeup look உங்களுக்கு நான் எப்படி create பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. So first நான் என்னோட பேஸ் மேக்கப் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த IBA COSMETICS உடைய Photo Perfect HD Primer யூஸ் பண்ணி என்னோட ஃபிங்கர் டிப்ஸாலேயே ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி blend பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிக்கோன் பேஸ் ப்ரைமர் அண்ட் நல்ல ஒரு டாக்கி பேஸ் கொடுக்குற மாதிரி ப்ரைமர். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் போடுற மேக்கப் வந்து நல்லா உங்கள் ஸ்கின்னோட நல்லா grip ஆகிடும். ஸோ அதை நல்லா blend பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு Too Faced Born This Way ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். என்னுடைய ஷேட் வந்து மேப்பிள். ஸோ அதை வந்து ஒரு சின்ன கன்சீலர் ப்ரஷ் மாதிரி எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஷேட் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப நல்ல ஒரு மேட்ச். ஸ்லைட் வார்ம் அண்டர்டோன்ஸ் இருக்குது, பட் வெரி குட் மேட்ச் எனக்கு ஆக்சுவலி. ஸோ இது பிளெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரக்ஸ்டோர் கம்பெனி அண்ட் AHAANA உடைய கொலாபரேஷனில் ஒரு பஃப் படி பிளாக் பியூட்டி பிளெண்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி டேம்ப் பண்ணின பியூட்டி பிளெண்டர். ஸோ அதை எடுத்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஜென்டலாக டேப் பண்ணி என்னுடைய ஃபவுண்டேஷனை நான் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டூவியும் இல்லாமல் மேட்டும் இல்லாமல் இன்பிட்வீனாக இருக்கிற ஒரு ஃபினிஷ் கொடுக்கும். ரொம்ப ஸ்கின் லைக்காக இருக்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே உங்களுக்கு அதில் கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் மேக்கப் ரொம்ப அதிகமாக கேக்கியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. இப்போது கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங்க்கு இந்த மேக்கப் ரெவல்யூஷன் கன்சீல் அண்ட் டிஃபைன் கன்சீலர் ஷேட் வந்து C12. இது என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கன்சீலர்ஸ். ஸோ அதை வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி ஐலிட்ஸ்க்கு மேலே அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இந்த ஸ்டெப்லேயே என்னோடய ஐப்ரோஸை நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கன்சீலரை என்னோடய ஐப்ரோவுடைய பாட்டம் பார்ட்டில் இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக வரைஞ்சிக்கிறேன். அண்ட் இன்னும் கொஞ்சம் கன்சீலர் எடுத்து என்னுடைய ஃபோர்ஹெட்க்கு சென்டர் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லேயும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் அந்த சேம் டேம்ப் பஃப் படி பியூட்டி பிளெண்டர் எடுத்து ஜென்டலாக டேப் பண்ணி இந்த கன்சீலரை பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த கன்சீலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்குற கன்சீலர் அண்ட் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஃப்ளாலெஸ்ஸான எஃபெக்ட் கொடுக்கும். அண்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட் தான். ஸோ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி முடித்த உடனே செட் பண்ணணும். அதுக்காக என்னுடைய K-Beauty HD லூஸ் செட்டிங் பவுடர் ஆலிவ் ஷேடில் எடுத்திருக்கேன். அதை அந்த சேம் டேம்ப் பியூட்டி பிளெண்டராலேயே எடுத்து என்னுடைய கண்ணுக்கு கீழே நல்லா பேக் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா நம்மளுடைய அண்டர் ஐஸில் க்ரீசிங் வராமல் தவிர்த்துடும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஐஷேடோ ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஏதாவது ஐஷேடோ ஃபால் அவுட் இருந்துச்சுன்னா இந்த பவுடர் அதை கேட்ச் பண்ணிவிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடர் எடுத்து என்னுடைய லாஃப் லைன்ஸ் அண்ட் ஃபோர்ஹெட்லேயும் செட் பண்ணிக்கிறேன். இப்போது ஐஸ்க்கு போயிடலாம். அதுக்கு இந்த K-Beauty ஐப்ரோ பென்சில் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து Hazelnut. இது நல்ல ஒரு பிக்மெண்டடான ப்ராடக்ட். ஸோ ரொம்ப லைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ஷார்ட் ஃபெதரி ஸ்ட்ரோக்ஸில் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஐப்ரோஸில் கேப் இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ஹேர் கலருக்கு ரொம்ப நல்ல ஒரு மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு ஐப்ரோ பென்சில் இது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூலி எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா ப்ராடக்டை நல்லா ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ப்ரான்சர் எடுத்திருக்கேன், ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு பிராண்டில் இருந்து. ஸோ அந்த ப்ரான்சர் எடுத்து என்னுடைய கண்ணுடைய க்ரீஸில் ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ அவுட்டர் வீலையும் அந்த சேம் ப்ரான்சர் பவுடரை அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது இந்த IBA COSMETICS Eye Talk eyeshadow palette Glam Life variant எடுத்திருக்கேன்.
ஸோ இது வந்து கொஞ்சம் நியூட்ரலான பேலட் தான். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு லைட் கோல்டன் பிங்க் ஷேட் ஷிம்மரி ஐஷேடோ எடுத்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்திருக்கேன். அதை எடுத்து என்னுடைய மெயின் ஐலிட் போர்ஷன்ஸில் அப்ளை பண்ணுறேன். இந்த ஐஷேடோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளிங், ரொம்ப ஷைன் கொடுக்குற ஐஷேடோ இல்லை, கொஞ்சம் சாஃப்டராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப மேக்கப் போடுறதுக்கு பிடிக்காது, கொஞ்சம் சாஃப்டராக வேணும்னா நீங்கள் இந்த ஐஷேடோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு லைட் பிங்க், ஒரு மாதிரி பேபி பிங்க் ஷிமரி ஐஷேடோ அந்த சேம் ஃப்ளாட் ப்ரஷில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அவுட்டர் கார்னர்ஸ்க்கு டுவர்ட்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரௌன் அப்ளை பண்ணோல அதுக்கும் இந்த லைட் கோல்டன் கலருக்கும் நடுவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த IBA COSMETICS Black காஜல் எடுத்து என்னுடைய வாட்டர் லைனை நல்லா திக்காக டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வாட்டர் லைன் அண்ட் லோவர் லேஷ் லைன் ரெண்டுத்துலேயுமே நல்லா திக்கான கோட் கொடுக்குறேன். அண்ட் ஆல்சோ டைட் லைனும் பண்ணிக்கிறேன். ஸோ ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி காஜலை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டைட் லைன் ஆகிடும். அந்த சேம் காஜல் வச்சு என்னுடைய அவுட்டர் வியும் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 1 by 1 பண்ணுங்கள். ஸோ ஒரு கண் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கண்ணுக்கு போங்க, இல்லைனா உங்களுக்கு காஜல் அப்படியே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு பென்சில் ப்ரஷ் வச்சு இந்த காஜலை வந்து நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஹார்ஷ் லைன்ஸ் இருக்காது. ஸோ உங்களுடைய டைம் நல்லா எடுத்து இதை பிளெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு ஹார்ஷாக தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ ஒரு கலர்ட் ஐலைனர் நான் க்ரியேட் பண்ண போகிறேன், பட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு கலர்பாப் காஜல் பென்சில் தான் ஆக்சுவலி இதுவும். இது எடுத்து என்னுடைய அப்பர் ஐலைனர் க்ரியேட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான டார்க் ப்ளம் டோன்ட் காஜல் பென்சில். ஸோ அதை வச்சு ஒரு விங்ட் ஐலைனர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ப்ரிசைஸாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் எனிவே இதை நம்ம ஸ்மச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஆங்கிள்ட் ப்ரஷ் எடுத்து அந்த காஜல் கலர்ட் காஜல் அப்ளை பண்ணோல அதை வந்து சாஃப்டாக இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் திக்கராகவே தான் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அது கொஞ்சம் நல்லா வைப்ரண்ட்டாக தெரியணுன்றதுக்காக. மறுபடியும் அந்த சேம் காஜல் எடுத்து என்னுடைய அப்பர் லேஷஸ் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப க்ளோஸராக அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண மாதிரி திக்காக பண்ணாமல் கொஞ்சம் தின்னாக பண்ணி ரொம்ப ஐலாஷ் லைனுக்கு க்ளோஸராக அப்ளை பண்ணி ரொம்ப லைட்டாக அதை வந்து அந்த ஆங்கிள்டு ப்ரஷால் ஸ்மச் பண்ணேன், ரொம்ப பண்ணல, பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி கிடைக்கும். நெக்ஸ்ட் அந்த கே பியூட்டி லூஸ் பவுடர் எடுத்து என்னுடைய ரிமைனிங் ஃபேஸையும் ஒரு பவுடர் ப்ரஷால் செட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபன் எலிமெண்ட் இந்த மேக்கப்புக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இந்த கிளிட்டர் கேலக்ஸி ப்ரெஸ்ட் கிளிட்டர். ஸோ இது ஒரு நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கிற ப்ரெஸ்ட் கிளிட்டர். ஸோ அதை வந்து ஒரு தின் ப்ரஷில் இந்த மாதிரி எடுத்து ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணுறேன் என்னுடைய லோவர் லேஷ் லைனில். அப்போ தான் இது நல்லா அந்த போர்ஷனில் நல்லா ஸ்டிக் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐஸ்க்கு நல்ல ஒரு பாப் கொடுக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு மேக்கப்பில். மஸ்காராக்கு அகெயின் இந்த IBA COSMETICS உடைய போல்ட் அண்ட் பிளாக் மஸ்காரா எடுத்து ஐ லேஷஸை நல்லா கோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆஃப் கேமரா போயிட்டு என்னுடைய ஃபால்ஸ் ஐலாஷஸையும் நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இது வந்து ஷீன் ஐலாஷஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து இப்போது அவைலபிள் கிடையாது, பிகாஸ் ஷீன் பேன் பண்ணிட்டாங்க. அதனால நீங்கள் வேறு எந்த ஐலாஷஸ் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஃப்ரீடம் கான்டோர் கிட் இருக்குல்ல அதையே எடுத்து இந்த மாதிரி அதில் ஒரு லைட் அண்ட் டார்க் ஷேட் இருக்குது, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸை நல்லா டிஃபைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ப்ரஷ் கூட அகெயின் ஷீன்ல இருந்து தான் நான் வாங்கினேன், ரொம்ப நல்ல ஒரு ப்ரஷ். ஸோ அந்த ப்ரஷ்ஷாலேயே என்னுடைய ஹாலோஸ் ஆஃப் த சீக்ஸ் அண்ட் ஜா லைன் ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணுறேன். அப்புறமா அதே பவுடர் எடுத்து என்னுடைய ஃபோர்ஹெடையும் இந்த மாதிரி பிரான்ஸ் அப் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னுடைய சைட்ஸ் ஆஃப் த நோஸ் இருக்குல்ல அதையும் ஸ்லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய லிப்புக்கு கீழேயும் இதை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ் கொஞ்சம் நல்லா பவுட்டியாக தெரியும். ப்ளஷருக்கு இது என்னுடைய ரீசன்ட் டிஸ்கவரி. இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பாப் மை செரி ப்ளஷர் எடுத்திருக்கேன். ரொம்ப பிக்மெண்டட் அண்ட் வைப்ரண்ட்டான ஒரு ப்ளஷ் ஷேட். ஸோ அதை ரொம்ப லைட்டாக தான் எடுத்து என்னுடைய சீக்ஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். லைட்டாக எடுத்ததுக்கே எவ்வளோ பிக்மெண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து சீக்ஸில் இந்த மாதிரி
ஒரு லைட் லேயர் ஆட் பண்ணிட்டேன். ஹைலைட்டிங்க்கு என்னுடைய ஃபேவரட் ஹைலைட்டர், ஸோ வெட் அண்ட் வைல்ட்லேருந்து க்ரௌன் ஆஃப் மை கேனப்பி அப்படின்ற ஒரு ஷேட் ஆஃப் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரோஸ் கோல்ட் ஹைலைட்டர். எஸ்பெஷலி உங்களுக்கு டஸ்கி ஸ்கின் டோன்ஸ்னால் இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் டஸ்கி ஸ்கின் டோன்ஸுக்கு. ஸோ அதையே என்னுடைய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், டிப் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ அண்ட் சின்லேயும் ஒரு லைட் லேயர் அகெயின் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த சேம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னுடைய இன்னர் கார்னர்ஸ் ஆஃப் த ஐஸ் அண்ட் என்னுடைய ஐப்ரோ போன்லேயும் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம லிப்ஸ்க்கு போயிடலாம். அதுக்கு வந்து இந்த மேப்லின் ரிச் சாக்லேட் லிப் லைனர் எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு டீப் டார்க் ப்ரௌனிஷ் அண்ட் ரெட் ஒரு மாதிரி மிக்ஸ் பண்ண ஒரு கலர்ட் லிப் லைனர். ஸோ அதை வச்சு என்னோடய லிப்ஸை வந்து ஸ்லைட்டாக ஓவர் ட்ராப் பண்ணுறேன், பிகாஸ் எனக்கு கொஞ்சம் தின்னான லிப்ஸ். ஸோ அதை ஓவர் ட்ராப் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக்கு ஈபா ஹலால் பியோர் மேட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஏப்ரிகாட் பிளாஷ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேல் பீச்சி கலர். ஸோ நல்ல ஒரு டீப்பரான லிப் லைனர் போட்டால் தான் இந்த லிப்ஸ்டிக் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி என்னுடைய லிப்ஸோட சென்டர்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட் ஆம்ப்ரே எஃபெக்ட் மாதிரி உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கும் இது கொஞ்சம் நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு இந்த லிப் கலர். அப்புறமா ஒரு க்ரீன் பிந்தி கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ மேக்கப்பை செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மேப்லின் லாஸ்டிங் ஃபிக்ஸ் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி ஃபுல் மேக்கப்பையும் லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் சாஃப்ட் கிளாம் ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக். தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஓவராக இருக்காது, சாஃப்டாக தான் இருக்கும் அண்ட் ரொம்ப அழகாக காமிக்கிற மாதிரியான ஒரு மேக்கப் லுக். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டரான மேக்கப் லுக்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜுவல்லரி போட்டாலும் உங்களுக்கு நல்லா மேக்கப் அவுட்ஃபிட் எல்லாமே நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோவுக்கு. நான் நிறைய உங்களுக்கு மேக்கப் லுக்ஸ் இந்த வீக் அண்ட் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக கொடுக்குறேன், இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் மேக்கப் லுக்ஸ். ஸோ ஸ்டே டியூன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ கைஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. உங்கள் எல்லாரையும் நான் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.